இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் பேக்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் குக்கும்பர், கேரட், மேங்கோ, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மூங் தால், சாட் மசாலா, பெப்பர், லைம், சால்ட். ஸோ இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாசிப்பருப்பில் நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாசிப்பருப்பை நான் ஒரு 2 minutes தான் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு நல்லா மெத்தன்னு ஆகிற வரைக்கும் மட்டும்தான் வேக வைக்கணும். வேக வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரை வேக்காடு தான், இது ரொம்ப வெந்திருக்காது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது நான் குக் பண்ணி இதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம இந்த வேக வச்சுதான் பச்சை பயிர் நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதோட குக்கும்பர் நம்ம தோலை எடுத்து சீவி வச்சுருக்கோம். ஸோ ஒரு கப்பு, இது ஒரு கப்புக்கு இது ஒரு கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அதனால தான் இது ப்ரோட்டீன் பேக் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இதோட நம்ம கேரட் ஒரு கப்பு, இது கூட மாங்காய் துருவின மாங்காய் ஒரு கப்பு, இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்துடலாம். இப்போது ஸோ இது காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை எல்லாமே நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது. சில டைமில் செஞ்சு பண்ண முடியாது. எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்து இந்த மாதிரி கலந்துட்டு பாக்ஸில் போட்டு கூட எடுத்துன்னு போய்க்கலாம் ஆஃபீஸ்க்கு. இப்போ இதோட நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட எதுக்குன்னா நான் கொஞ்சம் பெப்பர் தூள் போட போகிறேன் இதில். அதோட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஆஃப் லைம் நம்ம பிழிஞ்சிக்கலாம் இதில். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சாட் மசாலா, உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பச்சைப்பயிறு நீங்கள் வேக வைக்காமையும் நீங்கள் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சில பேர் வேக வச்சா தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது எதுக்கு நம்ம வேக வைக்கிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுனால வேக வைக்கிறோம். இது அப்போ தான் ஹெவியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி சாப்பிட்லாம். நீங்கள் ப்ரோட்டீன் பேக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.